டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஆஃப் வே ரெட்டிஃபயர், ஃபுல் வே ரெட்டிஃபயர், பிரிட்ஜ் ரெட்டிஃபயர். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் டயோட்ஸ் வந்து ஆஃப் வே ரெட்டிஃபயரில் எத்தனை இருக்குது, ஃபுல் வே ரெட்டிஃபயரில் எத்தனை இருக்குது, பிரிட்ஜ் ரெட்டிஃபயர். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெட்டிஃபயரோட எஃபிஷியன்சி என்ன. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரிப்பிள் ஃபேக்டர் என்ன ஆஃப் வே ரெட்டிஃபயருக்கு. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டயோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெட்டிஃபயருக்கு வந்து 1, ஃபுல் வே ரெட்டிஃபயருக்கு வந்து நம்பர் ஆஃப் டயோட்ஸ் வந்து 2, பிரிட்ஜ் ரெட்டிஃபயர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டயோட்ஸ் வந்து 4. ஸோ இந்த ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து நியூமரிக்கல் கொஸ்டினில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே போல் ஆஃப் வே ரெட்டிஃபயரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 40.6%, ஃபுல் வே ரெட்டிஃபயரோட எஃபிஷியன்சி வந்து 81.2%, பிரிட்ஜ் ரெட்டிஃபயரோட எஃபிஷியன்சி வந்து 81.2%. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து வரும். ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெட்டிஃபயருக்கு 1.21, ஃபுல் வே ரெட்டிஃபயருக்கு ரிப்பிள் ஃபேக்டர் 0.482, பிரிட்ஜ் ரெட்டிஃபயருக்கும் சேம் 0.482. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் பிஐவின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து ரீட் பண்ணிக்காங்க. ஸோ ரிப்பிள் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெட்டிஃபயருக்கு வந்து 50 கட்ஸு, ஃபுல் வே ரெட்டிஃபயர், பிரிட்ஜ் ரெட்டிஃபயருக்கு வந்து 100 கட்ஸு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து கன்ஃபார்ம் வந்து 1 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ரெட்டிஃபயர் எஃபிஷியன்சியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே வந்து இருக்குது. ஸோ ஆஃப் வே ரெட்டிஃபயருக்கான டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 0.287, ஃபுல் வே ரெட்டிஃபயருக்கான டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 0.693, பிரிட்ஜ் ரெட்டிஃபயருக்கான டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 0.812. ஸோ மற்ற எல்லா ஃபார்முலா வந்து ரீட் பண்ணிக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டயோட்ஸு, அதுக்கப்புறம் ரெட்டிஃபயர் எஃபிஷியன்சி, ரிப்பிள் ஃபேக்டர், பீக் இன்வர்ஸ் டயோட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ரிப்பிள் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் வரும். இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.